நாகை மாவட்டம் கடைமடை பகுதியை வந்தடைந்த காவிரி நீரை பெண்கள் மகிழ்ச்சியுடன் கும்மியடித்து பாட்டு பாடி வரவேற்றனர். மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக முதலமைச்சர் கடந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து வைத்தார். இந்நிலையில் நாகை மாவட்டம் கடைமடை பகுதியை வந்தடைந்த காவிரி நீரை பொதுமக்கள் கும்மியடித்து பாட்டு பாடி நெல்மணிகளை தூவியும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். டெல்டா பகுதியில் 50,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெறும் எனவும் 5 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் எனவும் கூறினர். விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வழங்கப்படும் கடன் தொகையை அதிகரிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 92 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தினுடைய வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது கல்லணையில முதல் நடந்தது. அதன் பிறகு கடைமடைன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஓடம்போக்கினுடைய கடைசி நீர் இயக்க அணை அப்படின்னு சொல்லக்கூடிய நறுங்குடி ரெகுலேட்டருக்கு இன்னைக்கு தண்ணி வந்திருக்கு. அதை விவசாயிகள் மகிழ்ச்சியோடு மலர் தூவி விதைநெல் தூவி கும்மி அடித்து கொண்டாடி வரவேற்றிருக்கிறோம். இந்த வரவேற்ற நிகழ்வுல நாகப்பட்டினம் மாவட்டத்துல சென்ற ஆண்டு வெறும் 5000 ஏக்கர் மட்டும்தான் குறுவை சாகுபடி நடந்தது. இந்த வருடம் 1 லட்சம் ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி நடக்க இருக்குது. அதுக்கான பூர்வாங்க வேலைகள் மிக வேகமாக விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தமிழக அரசு விவசாயிகளுக்கு 83 கோடி ரூபாய்க்கு குறுவை தொகுப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த தொகுப்புல நாகப்பட்டினம் மாவட்டம் எந்த ஒரு நீர் ஆதாரமும் இல்லாம மேட்டூர் அணை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். கடைக்கோடி மாவட்டம், கடமட்டத்தை விட தாழ்வான மாவட்டம், அடிக்கடி வெள்ளம் பாதிக்கக்கூடிய மாவட்டம். இந்தியாவிலேயே நேஷனல் கலாமிட்டின்னு சொல்லக்கூடிய தேசிய பேரிடர்ல 1ஆவதுல பாதிக்கக்கூடிய மாவட்டத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு விவசாயிகளுக்கு உதவும் விதமாக குறுவை தொகுப்பை கூடுதலாக வழங்கணும். விவசாயிகளுக்கு தேவையான விதை, உரம், அதை தாண்டி விவசாயிகளுக்கான கடனை உடனடியாக வழங்கி இந்த விவசாயத்தை சிறப்பாக செய்வதற்கு தமிழக அரசு இந்த ஆண்டு உதவணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.